ஹாய். இன்னைக்கு வந்து அம்மா கூட இல்ல. இப்போதைக்கு இந்த வீடியோக்கு லைவுக்கு அம்மா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்ததை விட நேத்து நைட்லேருந்து என்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேத்து நைட்டு வந்து என்ன ஆயிருக்கு, நம்ம பார்வதிக்கு வந்து தெரிய வந்துச்சு ஒரு சில விஷயங்கள். அப்புறமா வந்து சபரி பார்வதியை பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலையில வந்து நம்ம கம்ருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு சண்டை. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப டாஸ்க்குக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்னிங் மாதிரி வந்துட்டு பாட்டில் கலெக்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 ப்ரோமோல வந்து பார்வதி இல்லைன்னா ப்ரோமோவே இல்லைன்ற மாதிரி இவங்களாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ அதனால அவங்கள வச்சு 2 ப்ரோமோ இது எல்லாத்த பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்வதிக்கு சம்ஹவ் நாங்கள் இதை லைவ்ல பார்க்கல, எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்கள் தான். சம்ஹவ் பார்வதிக்கு வந்து இந்த ரம்யா வந்து நம்ம கிட்ட டபுள் கேம் ஆடுறாங்கன்றத புரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க காதுக்கு வந்துச்சு, எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இதெல்லாம் வந்து எபிசோட்ல வருமானது எனக்கு தெரியல. ஆனா வந்து இதுக்கான எனக்கு லைவ் வீடியோஸ் எதுவும் கிடைக்கல. நிறைய பேர் போட்டிருக்கிறத வச்சு தான் எனக்கும் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல எல்லாரும் வந்து போட்ட விஷயமே வந்து பார்வதிக்கு வந்து ரம்யா இந்த ஆக்சுவலி உங்களுக்குள்ள இந்த டீலிங்கே இதுதான். ரம்யாவுக்கும் பார்வதிக்கும் இந்த டீலிங்கே வந்து நான் உன்னோட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்ரூவ் பண்ணி உன்னை வந்து ஹையஸ்டா ஆக்கி நீ வந்து வின் பண்ண வைக்கிற. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு ஒரு இது இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தருக்கு கூப்பிட்டு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பவர் ஜெயிக்கிறவங்க கிட்ட கிடைக்கும்ன்றதுனால நீ வந்து எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரம்யாவும் வந்து ஓகே, நான் எனக்கு டீல் ஓகேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறமா சபரி கிட்டேயும் எஃப்ஜே கிட்டேயும் இல்லை நான் சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன், நான் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, நான் அது என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க யார்கிட்டயுமே உண்மையாக இருக்காததுனால இவங்க இந்த அன்பு கேங் கிட்ட உண்மையா இதெல்லாம் சொல்கிறாங்களா, இல்லை நம்ம இன்னொரு வம்பு கேங் இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையான்றது தெரியாது. அது ரம்யாவுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ பார்வதிக்கு இது தெரிய வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து என்னோட ஆட்டத்தை வந்து பண்ண போறேன். வியானா சொன்னாங்க, இனிமே தான் பார்க்க போறேன் இந்த காலியோட ஆட்சின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் என்ன ஆச்சு லைவ்லன்றதை நான் அதுக்கப்புறமா சொல்றேன். சரி இப்போயே சொல்லிடலாம். அது ஒரு லைவ் இன்னைக்கு காலையில் நீங்களாம் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, காலையில கானா வினோத் அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்களாம் அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ரம்யாவும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரம்யா சொன்னாங்க, சுபிக்ஷா வந்து என்கிட்ட வந்து நல்லா நடந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளும் எனக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் தரேன்னு சொல்றா, பட் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு அப்படின்னாங்க. அதான் நான் வந்து பண்றேன்னு சொன்னேனே அப்படின்னு பார்வதி சொன்னப்போ, சாரி ரம்யா சொல்லும்போது பார்வதி சொன்னாங்க, நீ பேக் அடிச்சிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, இவ்வளோ பேர் முன்னாடி இவ்வளோ கேமரா முன்னாடி நான் தரேன்னு சொல்றேன், நான் எப்படி பேக் அடிக்க முடியும், நீ ஏன் சொல்லு அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அப்ப இவங்களும் வந்துட்டு இல்ல லாஸ்ட் மினிட்ல நீ போயிட்டேன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, அப்படி பண்ண எல்லாமே வந்து வீணா போயிடும், எனக்கு அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு ரம்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் சத்தியமா நான் உனக்கு தான் கொடுப்பேன், நான் வந்து ஆல்ரெடி திவாகரனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து எப்படியும் உனக்கு தான் அதை கொடுக்க போறேன், என்னை பத்தி நீ வந்து இது பண்ணவே தேவையில்ல, என்னை ஜெயிக்க மட்டும் வச்சிடு அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. அப்போ வந்து பார்வதி ஒரு மாதிரி டைலமாக்கு போயிடுறாங்க, என்னடா இது இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லி. அவங்க ரம்யாவும் நீங்க அந்த மாதிரி இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதையும் ஒழுங்கா வந்து என்கிட்ட சொல்லிடுங்க, அடுத்து நான் வந்து வேற யார்ட்டா வச்சு என்ன பண்றதுன்றதை நான் யோசிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து இப்படிக்கும் கொடுக்காம அப்படிக்கும் கொடுக்காம பார்வதி வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பேக் டு நைட்டு நடந்த வேற ஒரு விஷயத்துக்கு வருவோம். 2வது விஷயம் வந்து சபரி பேசினது. மற்ற நேரத்துலலாம் ஹியூமனிட்டி மண்ணாங்கட்டி நாங்கள் இது இருக்கோம், மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க, எங்களை இப்படி வேலை வாங்குறீங்க அப்படி வேலை வாங்குறீங்க, மற்றவங்க கிட்ட சொல்றது இப்படி சொல்றது அப்படிலாம் பேசுகிற நம்ம சபரி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அவரோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சுது. கலை சொன்னார் இல்லையா, கையை வந்து கழுவிட்டு கையை காட்டு அப்படின்லாம் வந்து கலை கிட்ட கேட்கறது. ஆனால் இவர் விசில் அடிச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறது, அந்த கவுண்டர் மேலேயே ஏறி, அதாவது பார்வதி அங்க உட்காரக்கூடாதுன்னு சொன்னவங்க அந்த கவுண்டர் அந்த அடுப்பு வச்சிருக்க கவுண்டர் மேல ஏறி அவங்க உட்கார்ந்தாங்க. இவர் காலையே வச்சிட்டாரு, ஏறி எகிரி குதிச்சு அவரோட அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ அந்த இதை குத்திட போறாங்கன்னு இவங்களாம் வந்துட்டு ஊரோரம் புளிய மரம்ன்ற மாதிரி ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது யாராவது சீக்கிரட்டா குத்திட்டாங்களா என்ன பண்றதுன்னு சொல்லி இது மேல ஏறி எகிரி குதிச்சு அங்க போனாரு. ஸோ அவ்வளோ வந்து என்ன சொல்றது, கிளென்லினஸ் பார்க்குற சபரிக்கு வந்து மனசுல என்னெல்லாம் குறுகுறுப்பு இருக்குதுன்றது இப்போதான் தெரியுது. நேற்று பண்ண விஷயத்துல பார்வதி வந்து பாதி கரெக்ட் பாதி தப்பா இருந்தாங்க. பாதி ஒரு விஷயம் அவங்க சொன்னதுல எஃப்ஜே அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க, அதுக்கு அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பட் ஆதிரிக்கெல்லாம் தேவையில்லாம அவங்க வந்து இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்க ஒத்துக்கவும் வந்தாங்க, எஃப்ஜே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவங்க பாதி தான் இருந்தாங்க, நான் பாதி பார்த்து விட்டுட்டே இருந்தாங்க. இவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் சபரி அப்புறம் வேற யாரோலாம் வந்து கையமுக்கிலாம் விட்டுட்டு இருந்தாங்க, பிரவீன் ராஜ்லாம் அதெல்லாமும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இவரை மட்டும் தின்னுனே இருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா சபரி என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு வந்த கோவத்துக்கு நான் டீ நல்லா சுட சுட டீ எடுத்து பார்வதி மூஞ்சிலே ஊத்திட்டு இருப்பேன், ஆனா டீ ரொம்ப கொதிக்க இருந்ததுனால நான் அதை பண்ணலன்றாரு. எவ்வளவு ஒரு வக்கர புத்தி, எவ்வளவு ஒரு என்ன சொல்றது,
ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு பர்சனா இருந்தா அவரால் வந்து ஒரு டீ கொஞ்சம் சூடா கூட இருக்கட்டும் அந்த டீ எடுத்துட்டு போய் ஒருத்தர் மேல நான் ஊத்துவேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு இந்த ஒரு பர்சனா இருக்க முடியும். அவங்க மேல கடுப்பு இருக்கலாம், ஐயோ அது வாயிருக்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டுன்னு வேணா வந்து பேசலாமே தவிர்த்து நீங்க சொல்றதுல வயலன்ஸுங்க. போய் ஊத்திடுறதுன்றது என்ன என்ன கணக்கு இது எனக்கு புரியலையே. ஒருத்தர் மேல சுடு தண்ணியோ இல்ல காஃபியையோ இல்ல டீயையோ போய் ஊத்துறதுன்றது இட்ஸ் இன்ஹியூமனிடேரியன். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சபரி, அதுவும் வந்து ஒரு ஞானி அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புத்தருக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்க ஒரு பர்சனால எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது? அது எனக்கு ரொம்ப கொடூரமா பட்டுச்சு. இதையும் நான் லைவ்ல பார்க்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். இதுவும் வெளியே வந்து எல்லாரும் போட்டிருந்த போஸ்ட்டை வச்சுதான் நான் சொல்றேன். அப்படி இவர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் சொல்றதால நான் நம்புறேன். ஏன்னா வந்து எல்லாரும் போய் சொல்லிட முடியாது. அந்த கிளிப்பிங்ஸ் வரை எடுத்து போடுறாங்க போட்டோஸ், எனக்கு கிளிப்பிங்கா கிடைக்கல, அது எப்படி எனக்கு சர்ச் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனால இதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ அதனால இவர் பண்ணது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். முன்னாடியே அவர் ஏன் இதெல்லாம் அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்க பார்வதி வந்து காலை நக்குறாங்கன்ற ஒரு பாயிண்ட் நிரூபிக்கணுன்றதுக்காக இவங்க அவங்க காலை எடுத்துட்டு போய் எஃப்ஜே மேல வச்சு எஃப்ஜே வந்து சபரி காலை நக்கி அப்படிலாம் காட்டினவரால் இந்த மாதிரியும் யோசிக்க முடியும் கண்டிப்பா. ஸோ அதனாலதான் இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கன்றது எப்போ தோணுதுன்னா அவங்க முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் ஊர்ஜிதப்படுத்துது. இது அதுதான் வந்து மேட்டர். அடுத்தது வந்துட்டு காலையில வந்து துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் நடந்த சண்டை. துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் தண்டத்துக்கு எதுக்கு சண்டை வந்து ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க போல, அதையும் நான் லைவ்ல பார்க்க முடியல என்னால. எனக்கு வந்து கிளிப்பிங்ஸா கிடைச்சதானா அதை நான் கிளிப்பிங்கா பார்த்தேன். பேசிட்டு இருக்கும்போது என்னமோ வந்து கக்கூஸ்ல நில்லு அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சண்டை வந்தோடனே இவர் உடனே ஆனா பேசிட்டு தான் இருக்காங்க, இரிட்டேட் பண்றப்ப 2 பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் துஷார்லாம் வந்து இந்த ஒரு வாரமா ஆளையே காணும். அப்புறமா இந்த வாரத்துல ஏதோ ஒரு இடத்துல கண்டு தெரியறதுனால இந்த ஃபைட்ல தான் அங்க போய் பாட் கலெக்ட் பண்ணும்போது கூட அவ்வளவா பெருசா கலெக்ட் பண்ணல அவரால் கலெக்ட் பண்ண முடியல. அவர் ஆதிரைட்ட என்னமோ வந்து டீல்லாம் பேசினாலும் அது எதுவுமே லாய்க்கு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இவங்க கிட்ட இருந்து வந்து எடுத்து அவங்க கிட்ட இருந்து கேட்டு இதை பேசி அப்புறமா அதை வந்து வாங்குற 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அது கை கலப்புலது. கம்ருதீனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஹீரோயிசம் வந்து பண்றதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அவருக்கு வந்து சொல்றாரு உள்ள அனுப்பினதே நான் வந்து வில்லன் மாதிரி நீ வந்து இரு, நீ வந்து அசீம் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்கன்னு சொல்லி. அவங்க 1008 சொல்லுவாங்கங்க. உங்க இமேஜ் வெளியில என்ன ஆகும், எப்படிப்பட்ட மைண்ட் செட் மக்களுக்கு இருக்கும், இவ்வளோ சீசன்ஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பர்சன் நெகட்டிவ் ஆயிட்டாங்கனாலுமே எவ்வளவுதான் சேனல் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் மக்கள் மனசுல அவங்களுக்கான ஒரு நல்ல இடம் இருக்கும்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே சொல்லியே அனுப்பியிருந்தாலும் நீங்க இப்படி ஒரு பொசிஷனை எடுக்கிறீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் கேவலமா தான் வரும். நீங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் போய் மக்கள்ல கேனையா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. மக்கள் வந்து கேன கிடையாது, அவங்களுக்கும் புரிதல் இருக்கு. அதுவும் தமிழ் பிக் பாஸ் பாக்குற மக்களுக்கான புரிதல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இவங்க ஹிந்தி பிக் பாஸ் பாக்குற ஆட்கள் மாதிரி கிடையாது. எதை எடுத்தாலும் ஒரு வாரத்துல மறந்துட்டு அடுத்தது அப்படின்னு நவுந்து போகிறதுக்கலாம். வாரம் நீங்க பண்ண விஷயங்கள்ல இருந்து கடைசி வாரம் வரைக்கும் நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் அவங்களோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ஜஸ்டிஃபைட் ஆகாது. இதுல வேற போய் தள்ளி விடுறீங்க. இவங்களாம் எல்லோ கார்டு கொடுக்க வேண்டிய ஆள். எப்ப பாரு இவர் ஏதாவது தள்ளி விடுறாரு, ஒரு பொருளை தள்ளுறாரு இல்லைன்னா மனுஷனை தள்ளுறாரு. வார்த்தை அவ்வளோ கேவலமா வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது போன வட்டில பிரதீப்புக்கு வந்துட்டு அவர் வந்து பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்லி இந்த ரெட் கார்டு எல்லாம் கொடுத்தீங்க, அவர் நல்ல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது கம்ருதீன், திவாகர் இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்மா வெளில அனுப்ப வேண்டிய ஆட்கள். இவங்கெல்லாம் வந்து பண்றதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. கலை கூட சொல்றேனே, சம்டைம்ஸ் அவர் போய் இந்த பொண்ணுங்க கூட பண்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. முதல்ல இருந்தே கலைக்கான ஒரு கெட்ட பேர் வந்து எப்பயுமே நீடிச்சுட்டு இருக்க போற ஒரு விஷயம். அவர் எவ்வளவுதான் மாற்றணும்னு நினைச்சாலும் அது மாறாது. அது ஒரு மாதிரி மைண்ட்ல நின்றுட்டே தான் இருக்கும். ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அப்படி, அவருக்கு மேல விழுந்த கேசஸ் அப்படி. அதே மாதிரி தான் வந்து இப்போ பிரவீன் ராஜுக்கும் வந்துட்டு நிறைய கேசஸ் வெளியில இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இவங்க எல்லாரையும் நீங்க செலக்ட் பண்ணி போட்டதே தப்பு. அப்புறம் இவங்க கிட்ட நீங்க ஒரு கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அது ரவுடிசம் கண்டென்ட்டா தான் இருக்கும். பட் அப்படிதான் இருக்கணும்னே நீங்க நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல. இது விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பானிஜய் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் பிக் பாஸ் டீமுக்கும் தான் வந்து வெளிச்சம், நம்மளுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா கடந்து வந்த பாதையில வந்து சுபிக்ஷாவும் கானா வினோத் பேசுறாங்க, விடுறாங்க, திருப்பி வந்து நான் இந்த பாயிண்ட்டை விட்டேன்னு பேசுறாங்க, திருப்பி இந்த பாயிண்ட்டை விட்டேன்னு பேசுறாங்க. கடந்து வந்த பாதை அப்படின்றதுல வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு, அதை மீறி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றதான் வரணும். பட் இவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு உடம்பு சரியில்லாம போனது, ஒவ்வொரு பிரேக் டவுன், ஒவ்வொரு இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் இருந்தா அவங்களோட லைஃப்ல இது எல்லாமே இருக்கும். பட் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி சொல்றீங்கன்றதுலதான் இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து பரிதாபத்தை தேடிக்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க யாரோட எனக்கு வந்து அப்சராவோட கடந்து வந்த பாதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க பரிதாபத்தை தேடல, அவங்களோட பெருமையை சொன்னாங்க. அதுதான் அங்க கடந்து வந்த பாதையில தேவைப்படுற ஒரு விஷயம். மோட்டிவேஷன். இதெல்லாம் மோட்டிவேஷன் கிடையாது. இவங்க எல்லாம் புலம்புறாங்க, கூடவே வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்க பார்த்த சில சம்பவங்கள், நடந்த சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்களுக்குன்ட்டு இல்ல, ஒரு சாதா கடைநிலை மனிதனுக்கும் இருக்கிற சில பிரச்சனைகள் தான். அந்த பர்சன் வந்து இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், இவங்க ஒரு நேரம் ஃபேஸ் பண்றதே உட்காந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி தோணும்.
அதுதான் இவங்க கிரியேட் பண்றாங்களும் கூட. ஓகே, அந்த கடந்து வந்த பாதை முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ்ல பார்த்தவங்களுக்கும் தெரியும். பார்வதி பக்கத்துல கமருதீன் படுத்துக்கிட்டாரு, முன்னாடி வந்து ரம்யா உட்காந்துக்கிட்டாங்க. திவாகர் மேல படுக்கிறதுல இவருக்கு பிடிக்கல. அவர் எட்டு தகச்சு சொல்லி இப்படிலாம் வந்து படுப்பாரு. அப்புறம் எனக்கே அகேன்ஸ்டா பேசுவாரு, அது பண்ணுவாரு இது பண்ணுவாரு அப்படி இப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை பிடிக்கல போ அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா பார்வதியால நிக்க முடிஞ்சும் அவரோட தயவு ஏதோ ஒரு விதத்துல தேவைப்படுதுன்றதுக்காக அவர் பக்கத்துல வச்சுட்டு இருக்கீங்க. அவர் பண்றது மொத்தமும் அநியாயம். அவர் உங்ககிட்ட வந்து ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாரு, மத்த எல்லா பெண்கள்கிட்டயும் ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாரு. ஒருத்தவங்க பாத்ரூம்ல போகும்போது கதவை திறக்கிறாரு, ஃபிளர்ட் பண்ற பேர் வீடு சொல்லி ஃபிளையிங் கிஸ் கொடுக்கறதோ, அவங்க போய் மோந்து பாக்குறதோ ரொம்ப கிரீப்பியா, ரொம்ப கிரிஞ்சா, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா அந்த பர்சனை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பர்சனா இருந்தாலுங்க அவங்களுக்கு ஒரு இன்னசென்ட் சைடு இருக்கும். நீங்க அவரை பார்க்க பிடிக்குது என்ன அர்த்தம்? ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க செய்யற மத்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போயிடும். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க இதை கிரியேட் பண்றீங்க. நீங்க இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அதை பாருங்கன்னு திணிக்கப்படுறது நம்மளுக்கு. ஏன்னா அந்த லைவ் வந்து இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து கனி வந்து எதுவுமே பண்ணல சொல்றேன். நானே இன்னைக்கு நான் லைவ்ல நேரா கண்ணில் பார்த்தது. அவங்க வந்து அந்த செம்புல பெயல் நீர் போர் அந்த அந்த ஒரு பாட்டை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெஞ்சம் தான் கலந்தனவே அந்த பாட்டு கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த அந்த இது வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா இது எதுவுமே வந்து கேமரா அந்த பக்கம் திருப்பவே இல்லை. திருப்பினா தானே அவங்க அங்க பேசுனாங்க, அங்க அவங்க வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அப்படின்றதே இல்லை. அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு தமிழ் நாலேஜோ இல்ல அவங்க ஒரு வித்தியாசமா சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்கன்றதே காட்டலனா அவங்க எதுவுமே பண்ணலன்னு தான் இருக்கு. இவங்க தண்டத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறதையும், லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கிறதையும், தலை வாரிட்டு இருக்கிறதையும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அவங்க நிஜமாவே நல்லா அங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவங்களுக்கு தமிழ் பத்தி நிறைய தெரியும், அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அந்த தமிழ் இலக்கியங்களை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களால சொல்ல முடியும். அப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கோ இல்ல கேட்கறதுக்கு கூட வந்து நீங்க விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு இது கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதெல்லாம் விட்டுறீங்க. தண்டமா இவங்க பாடிட்டு, தண்டமா இவங்க ஆடிட்டு இருக்கு, தண்டமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மட்டும் தான் காட்டப்படுது. எனக்கு அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது வந்து எப்ப பாரு கேமரா வந்து பார்வதி மேல இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது. இன்னொரு சைட் திரும்பினாதான் அவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரியும். அடுத்து வந்து பிக் பாஸ் வந்து எல்லா பாட்டில் கலெக்டர்ஸ்க்கும் சொன்னாங்க, நீங்க பாட்டில் கொடுத்தாதான் அவங்களுக்கு பொழப்பே. இது வரைக்கும் 2 பேர் தான் வந்து காயின் சம்பாதிச்சிருக்காங்க. மத்தவங்களாம் உயிரை கொடுத்து, அதுவும் விக்ரம் நீங்க உயிரை கொடுத்து பண்ணீங்க, பிரவீன்ராஜ் நீங்க வந்து கேமராக்குள்ளேயே போயிடுவீங்கன்னு நினைச்சா அவ்வளோ பண்ணியும் உங்களோட ஓனர்ஸ் யாரும் உங்களுக்கு பே பண்ணல. நீங்க அவங்களுக்கு அடிமையோ லேபர் அந்த மாதிரி கிடையாது. நீங்க அவங்களுக்கு விற்கிறீங்க, நீங்க அவங்க கிட்ட பேசி விற்கிறீங்க, நீங்க டீலிங் உங்க கையில இருக்கு. ஆனாலும் நீங்க டீலிங் படி அவங்க யாருக்கிட்டையுமே வந்து ஒரு டிமாண்ட் பண்ணி எந்த காயினையுமே வாங்கல. அது எவ்வளோ வந்து உங்களோட மதிப்பை நீங்களே வந்து கீழே இறக்கிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்புக்கு உங்களுக்கே மதிப்பே இல்லை போல இருக்கு அப்படிலாம் சொல்லி தூண்டி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஏன்னா நேத்தே வந்து எல்லா காயினையும் வந்து எடுத்து நான் 11 காயின் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 9 காயின் வந்து இருக்கு. அவங்க பேர் என்ன, ரம்யா கையில். அவங்க எல்லாத்தையுமே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி போயிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதே மாதிரி 9 பாட்டில் சுபிக்ஷாக்கு வந்து சுபிக்ஷாக்கிட்ட 10 காயின் இருக்கு. ஆனா இவங்க யார்ட்டும் 1 காயின் இல்லை. இப்போ ஒவ்வொரு காயின் தான் இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட. அப்ப இவங்களாம் தான் வந்து பேசி வந்து வாங்கிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த டாஸ்க்கை வைக்கிறது. ஸோ நீங்க வந்து பேசி உங்களோட உரிமையை நீங்க வாங்கிக்கணும். வெறும் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறது உங்களோட ஜாப் கிடையாது. அதே மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கலையரசன் நீங்க எஃப்ஜேக்கு பண்ணீங்கல்ல, அவர்கிட்ட வந்து வாங்க தெரியணும் கலையரசன், அவங்க சப்போர்ட் மட்டும் பண்ணக்கூடாது கலையரசன், அவங்க வந்து எப்படி நீங்க வந்து நீங்க பழைக்கிறதுன்னு பார்க்கணும் கலையரசன். நீங்க வந்து உங்களுக்கு மொத்த விஷயம் ஒண்ணுமே தெரியாது பார்வதி. அவங்க வந்து சபரி கிட்ட ஆல்ரெடி சபரி இவர்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு ஒரு காயின் கொடுக்குறேன்னு சொன்னப்போ எனக்கு காயினும் வேணாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வேணாம், நான் இந்த டாஸ்க் ஆடணுன்றதுக்காக தான் ஆடுறேன்றதை அவர் சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவருக்கு அவர் மேல நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக ஆடணும் நீங்க எல்லாரும் வந்து பண்றது எல்லாமே இவங்களை வந்து ஒரு விதமான ஒரு பிரைப் கொடுத்து இவங்களை பண்ண வைக்கிறீங்க. இல்லைன்னா இவங்க எல்லாம் வந்து டாஸ்க் ஆட மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்றதுனால. பட் கலையரசன் மாதிரி ஒரு சில பேருக்கு தான் டாஸ்க்குக்காக ஆடணும்னு ஆசைப்படுறவங்களே. மற்றவங்கள டாஸ்க்குக்காக கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, சாப்பாட்டுக்காகவோ இல்ல அந்த ஃப்ரீ பாஸ்க்காகவோ வந்து பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதை தான் மற்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கலையரசர் மாதிரி பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப ரேர், பட் கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு அந்த கால் காயின் தேவை கிடையாது. அவரை சேவ் பண்றதுக்கான இது எல்லாரும் இருக்குதான் செய்யறாங்க வெளியில. ஸோ அவர் பயப்படணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ ஒழுங்கா மூவ் ஆகுது, ஒழுங்கா எல்லாரும் பண்றாங்க. அதனால எனக்கு வந்து இந்த வாட்டி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. பட் பாப்போம், போக போக கடுப்பேற்றி விடுறது. இவங்க தான் வைல்டு கார்டு என்ட்ரி வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு சொல்லி. உங்களை நாங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் லைவ்ல மீட் பண்றோம். ஸோ பாய்.